உன்னை தூக்கில ஏத்தவும் தயங்க மாட்டேன். உயிருக்கு பயப்படுறவன் தான் உன் கயிறுக்கு பயப்படுவான். இந்த தொழிலை ஆரம்பிக்கும் போதே நான் வாக்கரிசி போட்டுக்கிட்டு தான் ஆரம்பிச்சேன். என்ன அப்படி பாக்குற? வேணும்னா இங்கேயே ஒரு தூக்கு கயித்தை தொங்க விட்டு டெஸ்ட் பாரு. Damn it! அந்த தூக்கு கயிறே நீதானடா. திருட்டுத்தனமா துப்பாக்கிகள் தயார் பண்ணி எத்தனை சமூக துரோகிகளுக்கு நீ சப்ளை பண்ணிட்டு இருக்க. சமூகத்தை பத்தி பேசாத. நீ குழந்தை. நீ சொல்ற அதே சமூகத்தாலதான் நல்லா இருந்த வாழ்க்கை நாசமா போச்சு, நாரி போச்சு. இதுக்கு என்ன பதில் சொல்ற? சார், எஸ்பி ஐயா கோவிந்தனை கூட்டிட்டு வர சொன்னார். தீப்பொறி கோவிந்தனா? நீ என்ன மனுஷனா மிருகமா? உங்க போலீஸ்ல மிருகத்தை கூட அரெஸ்ட் பண்ணுவீங்களோ? கனாவிட்ட பேசல தோலை உரிச்சு தொங்க விட்டுருவோம். உன் தொழில நீ எதில் எக்ஸ்பர்ட்? துப்பாக்கி தயார் பண்றதுல கை தேர்ந்தவன், கள்ள நோட்டுக்கு சரியா அச்சு தயார் பண்றதுலயும் கை தேர்ந்தவன். இதுவரைக்கும் உன்னுடைய தொழில எவ்வளவு சம்பாதிச்சிருப்ப? சாகர வரைக்கும் தீர்க்க முடியாத பெரிய கடனை சம்பாதிச்சு வச்சிருக்கேன். நீ என்ன சொல்ற? காசுக்காரங்களுக்கு வேண்டிய புத்துநோய் இந்த பரதேசியோட சம்சாரத்துக்கு வந்துச்சு. பாவி படுத்தா ஒரே மாசத்துல செத்தா. நானும் எப்படியாவது போற உயிரை பிடிச்சு நிறுத்திடலாம்னு ராப்பகரா நெருப்புல உழைச்சு சம்பாதிச்சு லாட அடிச்சு இன்னும் இருக்கிற பொருளை எல்லாம் வித்து நோட்டா மாத்தி டாக்டர் கொடுத்தேன். அவரு நீ கொடுத்த காசு ஒரு ஊசி கூட பத்தாதுரா, இன்னும் கொண்டா அப்படின்ட்டார். உனக்கு யாருமே உதவி செய்ய முன் வரலையா? ஏழைகளுக்கு உதவி செய்ய எப்பவுமே எலெக்ஷன் நேரத்துல தானே வருவாங்க. ஆனா அந்த ஆபத்து நேரத்துல முதலாளி அலெக்சாண்டர் வந்தாரு, வேணுங்கிற அளவுக்கு பணம் கொடுத்தாரு. வெள்ளை பேப்பர்ல மட்டும் கையெழுத்து வாங்கிட்டாரு. அப்புறம் கடன் பத்திரம் தான் நினைச்சேன். ஆனா கடைசி வரைக்கும் அடிமை சாசனத்துல கையெழுத்து வாங்குறாருன்னு அப்ப எனக்கு தெரியாது. இந்த உலகத்துல யாரு மேலேயாவது உனக்கு உண்மையான அன்பு உண்டா? எந்த நாய்ங்க மேலேயும் கிடையாது. என் வீட்டுல பல ஜாதி நாய் இருக்கு. பசிச்ச நேரத்துல கெட்டவை எலும்பு போட்டா தொடாது, உயிரையே போனாலும் அவனுக்காக வாலாட்டாது. நீ யாரு பேர்லயும் அன்பு வைக்காட்டி போனாலும் உன் மேல உயிரை வச்சிருக்கிறவன், உனக்காக அன்பு செலுத்துறவன் யாராவது ஒருத்தர் இருப்பானே, ஒரு பயம் அவனும் இல்ல. இந்த பயம் அவன் இருக்கானே, உன் மகனை தான் சொல்றேன். கொண்டாட்டிக்கா கரங்காரானேன்னு சொன்னியே, அவ பெத்த பிள்ளைய காக்க வேண்டியது உன்னுடைய கடன் இல்லை, அவனை நல்லபடியா வாழ வைக்க வேண்டியது உன்னுடைய கடமை இல்லை. அவனுடைய வருங்கால வாழ்க்கையை நினைச்சாவது நீ நல்லவனா வாழ வேண்டாம். ஐயா, நெஞ்சால சொல்றேன், நான் நல்லவையா, நான் நல்லவன். பட்ட கடனுக்காக கெட்டதை தவிர செத்து போன என் பொண்டாட்டி மேல ஆணையா சொல்றேன், நான் நல்லவையா. உன்னுடைய சத்தியத்தை நம்பி உன்னை நான் வெளியே அனுப்புறேன். ஏன் தெரியுமா? என்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒருத்தர் உனக்காக ஜாமீன் கொடுக்க முன் வந்திருக்கிறார். வந்து பாருங்க, அலெக்சாண்டர் முதலாளி வருவாரு எனக்கு தெரியும். நான்சென்ஸ். உன்னுடைய பழைய புத்தி உன்னை விட்டு போகலையே. நான் அவனை சொல்லல, உன்னுடைய மகனை சொல்றேன். அவன் தான் உனக்காக தன்னுடைய கண்ணீர்ல கையெழுத்து போட்டிருக்கான். என் மகன் எனக்காக அழுதானா? உன் மகன் தான்ப்பா உனக்காக அழுவான். மறுபடியும் சொல்றேன், அவனுக்காக தான் உன்னை வெளியே அனுப்புறேன். அவனையும் ஒரு குட்டி கோவிந்தன் ஆக்கிடாதே. பிராமிஸ்? ஐயா, உங்க வீட்டுல கெட்டவனுக்கு வாலாட்டாத நாய்ங்க இருக்குன்னு சொன்னீங்களே, அத்தோட என்னையும் ஒன்னா நினைச்சுக்குங்க. உங்க நெஞ்சில இந்த நாய்க்கு ஒரு சங்கிலியை போட்டுருங்க. நீ இவ்வளவு நல்லவனா இருப்பேன் நான் எதிர்பார்க்கிறேன். உன் வீட்டுக்கு போலாம். கோவிந்தர், உனக்கு ஜாமீன் கொடுத்த பெரிய மனுஷன் என் வீட்டுல தான் இருக்கான். போய் கூட்டிட்டு வரையா.
சாப்பிடியா இம்புட்டு வலுசமா இந்த வீட்டுல நானும் குத்துக்கல்லாட்டம் இழுக்கேன். நானே இங்கன சாப்பிட்டதில்ல, உனக்கு போடலாக.